ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லவர்கள் நல்லவர்கள் என்றால் யார்? எல்லா விஷயத்துலையும் நல்லது செய்கிறவங்க நல்லவர்கள், அப்படி தானே? அப்படிலாம் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. அதாவது அவங்கவுங்க குணம்தான். நல்லவர்களும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கெட்டவர்களாக மாற வாய்ப்பு இருக்குது. கெட்டவர்களும் ஒரு சந்தர்ப்பத்தில் நல்லவர்களாக நடந்துக்க வாய்ப்பு இருக்குது. கெட்டவங்கள்ட்ட நல்ல குணமும் இருக்குது, நல்லவங்கள்ட்ட கெட்ட குணமும் இருக்குது. யாரும் நல்லவர்கள் கெட்டவர்கள்னு நம்ம இடப்பட முடியாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் யாரையும் மாற்றும். ஒரு நல்லவர்கள் நம்ம நினைக்கிறோம், அவங்க நம்மக்கிட்ட நல்லவங்களாகவே இருக்கிறதுக்கு நம்ம அதாவது அதை அவங்கள உள்ளே இருக்க அந்த கெட்ட குணத்தை காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் நாம் அவங்களுக்கு கொடுக்கலாம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வரும்போது அவங்களோட குணமும் வெளியாகும். யாராக இருந்தாலுமே சொல்கிறோம், நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி யாரும் கிடையாது. ஏன்னா எல்லாமே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான். நல்லவங்களாக இருக்கிறதும் கெட்டவங்களாக இருக்கிறதும் எந்த ஒரு விஷயத்துலையும் நல்லவங்க எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி கெட்டவங்க எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் பொறுமை வரும், கெட்டவங்களுக்கும் பொறுமை வரும், நல்லவங்களுக்கும் கோபம் வரும். எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒருத்தரோட அதாவது வீட்டில் கணவன் மனைவி ஏட்டிக்கு புத்தியான குணத்தில் அமைஞ்சாவே, கணவன் நல்ல குணத்தில் இருந்தாலும் பொண்டாட்டி ஒரு மனைவி ஒரு எந்த விஷயத்தையும் கேட்காம ஒரு அடங்காமல் இருக்கும்போது அங்கே ஒரு கணவன் நல்ல குணத்தை காட்டிக்கிட்டே அங்கே இருக்க முடியாது. அந்த தன்னுடைய கோபத்தையும் இதையும் வெளிப்படுத்தினா தான் அந்த மனைவி அவன் கண்டிக்க முடியும். அதுபோல் தான் கணவனுக்கும் ஒரு மனைவி நல்ல குணத்தில் இருந்தாலும் எல்லா நேரமும் தன்னுடைய கணவனுக்கு நல்லா அந்த குணத்தினால அவள் அப்படியே அனுசரித்தே போவான்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, பொறுமை இருக்குது. நல்லவங்களும் தீயவர்களாக மாறவும் ஒரு அளவுக்கு எரிமலை எப்படி தன்னுடைய அத்தனை வெயிலையும் உள்வாங்கி ஒரு நாள் அடிக்கிற வெயிலை பூரா அதை பொறுத்துக்கிறோம். அந்த மலை பொறுத்து அத்தனையும் உள்வாங்கி அது ஒரு சரியான ஒரு எரிமலையாக வெடித்து சிதறும். அதுபோல் தான் நல்லவங்களோட குணம். அதாவது அப்பப்போ அவங்க குணத்தை காட்ட மாட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் தன்னுடைய குணத்தை காட்டும்போது எரிமலை வெடித்து சிதற மாதிரி அவங்களோட குணத்தை நம்ம அந்த ஒரு கோபத்தை தாங்க முடியாது. யாரையும் சீண்டி பார்க்கக்கூடாது. ஒருத்தவங்க பொறுத்து போகிறாங்கங்கிறதுக்காக அவங்கள ஒரேடியாக நம்ம பயன்படுத்திக்கக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குட்ட குட்ட குனிகிறவனும் அடையான், குனிய குனிய கொட்டுறவனும் அடையான். அதாவது ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை குனிஞ்சு அவன் அடிக்க வாங்கிக்கிறவனும் அடையன் தான், அவன் வாங்குறானேங்கிறதுக்காக அடிச்சுக்கிட்டே இருக்கிறவனும் அடையன் தான். அதுதான் குட்ட குட்ட குனிகிறவனும் அடையான், குனிய குனிய கொட்டுறவனும் அடையான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.